அவர்களே, எப்படி நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை கிட்டத்தட்ட அக்டோபர் 10 மாதமாக நடத்தி வந்துட்டாங்க. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா? அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அதே மாதிரி மத்தேயு தீர்க்கதரிசனம் மத்தேயு புஸ்தகத்தில் 16 சொல்லப்படுகிற வார்த்தையின்படி, நான் பேதுருவாய் இருக்கிறேன், நான் பேதுருவாய் இருக்கிறேன், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை அப்படின்னா, கிறிஸ்துவாலே கட்டப்பட்ட சரீரமாகிய நம்மளும், கிறிஸ்துவாலே இரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்ட அந்த சபையும், கிறிஸ்து அந்த இடத்தில் ஒரு சபை கட்டும் பொழுது, அவர் சித்தத்தின்படி உருவாக்கி அதை செய்யும் பொழுது, அதிலிருந்து புறப்பட்ட வார்த்தை நிமித்தமாகவே அது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறதுனால, கிறிஸ்து வாசம் என்கிற இடமும் அந்த ஆலயமாக இருக்கிறது. அப்படி ஆலயமாக இருக்கும் பொழுது தான் அந்த இடத்துல தான் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது, அந்த இடத்துல தீய சக்திகள் வராது, அந்த இடத்துல தான் தேவன் நினைத்த திட்டம், தேவன் கொண்டு வருகிற எழுப்புதல் நடக்கும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அப்போ இப்போ இருக்க சபைகளை பார்த்தா தேவனும் இல்லை, தேவனும் வாசனம் என்றது எதுவும் நடக்கிறது இல்லை. அதனால தான் பாதாளத்தின் வாசல் ஈஸியாக மேற்கொண்டுருது. அதனால தான் தேவ பிள்ளைகளுக்கு வருகிற சோதனை பயங்கரமாக, ஊழியக்காரங்களுக்கு வருகிற சோதனை பயங்கரமாக இருக்கிறது. உண்மையாக உத்தவமாக இருக்கிறவங்க, கடவுளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பயங்கரமாக வருகிற காரணமே அதுதான். அப்போ அது நம்ம சரி பண்ணி தேவன் அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டோம்னா, தேவன் நினைத்த திட்டம் நடத்தி விடுவார். ஆண்டவர் கொடுக்குற சித்தம் நிறைவேறும். அவர் மகிமை உண்டாகும். ஆமென்.